அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள். ஸ்ரீ குருப்பியோ நமக. பரமகுருப்பியோ நமக. ஸ்ரீ மதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியேபியோ நமக. அப்ரமம் பங்கரஹிதம் அஜடம் விமலம் ஹதா ஆனந்த தீர்த்தம் அதுலம் பஜேதா பத்ரயாபகம். மேற்கூறிய ஸ்லோகமானது ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஸ்துதி. ஸ்ரீமதானந்த தீர்த்தர் என்னும் ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஸ்ரீ ஹனுமனின் கலியுக அவதாரம் என்று நாம் அறிவோம். ஸ்ரீ மத்வாச்சாரியார் துவைத்தம் என்னும் கொள்கையின் மூலம் மத்வ மதம் என்ற மகத்தான ஒரு மதத்தை நிறுவி தம் ஆச்சாரிய சிஷ்யர்களின் மூலம் பக்தர்களுக்கு அவர் தம் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார். ஸ்ரீ மத்வர் உடுப்பியில் ஸ்ரீ கிருஷ்ணனை பிரதிஷ்டை செய்து அஷ்டமடங்களை நிறுவி ஒவ்வொரு மடத்திற்கும் பரியாய என்னும் 2 வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு மடத்திற்கும் ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜிக்கும் உரிமையை வழங்குகிறார். ஆச்சாரிய ஸ்ரீமத்வர் ஸ்ரீ அனந்தேஸ்வரர் சந்நிதியில் உபனிஷத்தை பாடமாக தன் சிஷ்யர்களுக்கு சொல்லித் தருகையில் மேலிருந்து தேவர்கள் பூக்களை அவர் மேல் அள்ளித் தெளித்தார்கள். அப்பூக்கள் ஸ்ரீ மத்வரை முழுவதுமாக மூடிக்கொண்டது. சிறிது நேரம் கழித்து அப்பூக்குவியலை அவரின் சிஷ்யர்கள் விலக்கி பார்த்தபோது ஸ்ரீ மத்வர் அங்கே காணவில்லை. அவர் மேல்பத்ரிக்கு சென்று ஸ்ரீ வேதவியாச சேவையை இன்றும் செய்து வருகிறார் என்பது ஐதீகம். ஸ்ரீ மத்வர் பிறந்து வளர்ந்து அவர் பாலகனாக விளையாடிய இடமெல்லாம் ஸ்ரீ பாஜக கஷேத்திரம் என்று அழைக்கப்படும் புனிதமான தலத்தில் இன்றும் உள்ளன. மக்கள் இன்றும் அவற்றை சென்று கண்டு வருகின்றனர். ஸ்ரீ ராகவேந்திர தியானம் தப்த காஞ்சன சங்காஷம் அற்ற மாலாம் கமண்டலும் தோர்பியாம் ததானம் காஷாய வசனம் ராமமானசம் யோகீந்திர தீர்த்த வந்தியாங்கிரீம் துளசி தாமவட்சசம் ஞானபக்தி தபக பூர்ணம் தியாயே திஷ்டார்த்த சித்தையே. தங்கத்தை உருக்கினால் அது எவ்வாறு ஜொலிக்குமோ, அது எவ்வாறு மின்னும் பொன்னிறத்தை கொண்டிருக்குமோ அதை போன்று மிளிர்பவரும் கமலாட்சி தாமரை மாலையையும் கமண்டலத்தையும் தனதிரு திருக்கரங்களில் ஏந்தியவரும் காஷாய வஸ்திரத்தை தரித்திருப்பவரும் ஸ்ரீ ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தரால் பூஜை செய்து கொள்பவரும், அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரால் சந்நியாச ஆசிரமம் அளிக்கப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்ததும் அந்த மூல பிருந்தாவனத்தை பூஜித்த ஸ்ரீ யோகீந்திரரால் பூஜை செய்யப்படுபவரும் துளசிமணி மாலைகளை தரித்திருப்பவரும் பகவத் ஞானம் பக்தி தபஸ் போன்றவற்றால் பரிபூர்ணரான ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை இஷ்டார்த்த சித்தியினால் மனமொன்றி தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் நமக்கு இஷ்டமானவை எல்லாம் கைகூடும் என்று பொருள். நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் மூலம் ஒவ்வொரு வியாழனன்றும் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பின் கீழ் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்தி வரும் அற்புதமான மகிமைகளை பகிர்ந்து வருகிறோம் அல்லவா. நாம் இன்று நம் 90வது வீடியோவின் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரர் சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்த்திய 2 மகிமைகளைத்தான் காணப்போகிறோம். வாரீர். வண்டியோட்டியாய் வந்து நின்றார். ஹொசரித்தி பிருந்தாவனஸ்தராக 5 ஆண்டுகள் கழித்து தனது பிருந்தாவனத்தை வரதா நதி தீரத்தில் மாற்றச் செய்து அவ்வாறு அமைந்த ஸ்ரீ ஸ்ரீ தீரேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் அமைந்த ஹொசரித்தியில் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் ஸ்ரீ சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தர் முகாமிட்டிருந்த காலம். ஸ்ரீ சுப்ரதேந்திர தீர்த்தரின் மகா சமாராதனைக்கான ஏற்பாடுகளில் ஸ்ரீமடம் மும்முரமாயிருந்தது. தனக்கு முன்பு பீடத்தை அலங்கரித்து மந்திராலயத்தில் பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ சுப்ரதேந்திர தீர்த்தரின் ஆராதனை வைபவத்தை ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தர் பக்தி பூர்வமாக நடத்திட திட்டமிட்டு வந்த நேரம். இன்றைக்கு சுமார் 60-63 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்ச்சி இது. அன்று ஏகாதசி. அனைவரும் சுத்த உபவாசம். ஏகாதசி என்று பூரண உபவாசம் இருந்து துவாதசி பாரணையை அதிகாலையில் செய்வது இன்றைக்கும் கூட கிராமப்புற மாத்வ அக்ரஹாரங்களிலும் சிரேஷ்டமான பக்தியில் இருப்போர் இல்லங்களிலும் ஸ்ரீமடங்களிலும் அனுஷ்டிக்கப்படும் வழக்கமாகும். ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி என்று அதிகாலையிலேயே குளித்து முடித்து பூஜை செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து உண்ணும்போது அந்த உணவிலே நிச்சயம் அகத்திக்கீரை இருக்கும். இது வயிற்றில் உள்ள பூச்சிகளை கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த காலத்தில் பக்தியோடு உடலை பேணும் வழிமுறைகளையும் கடைபிடித்தார்கள். இன்றைய நவீன உலகில் நேரத்திற்கு உணவு உண்பதே அரிய செயலாகி இருக்கிறது. அதனால்தான் தெருவுக்கு தெரு ஆஸ்பத்திரிகள் அவசிய தேவையாகி வருகின்றன. சரி, விஷயத்திற்கு வருவோம். ஹொசரத்தியில் விடிந்தால் ஸ்ரீ ஸ்ரீ சுப்ரதேந்திர தீர்த்தருக்கு மகா சமாராதனை ஆதலால் எல்லாவற்றையும் முறைப்படுத்தி வைத்து கொண்டிருந்த போது மறுதின அலங்கார பந்திக்கான பிராமணர்களுக்கு தர வேண்டிய வேஷ்டி துண்டுகள் கையிருப்பு இல்லாமல் இருந்தது தெரிந்தது. போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஹொசரத்தியில் வேஷ்டி துண்டு கிடைப்பது மிக கடினம். ரயிலை பிடிக்க வேண்டுமென்றாலே ஹாவேரிக்கு நடந்து சென்றால்தான் முடியும்.
ஹொசரத்தியிலிருந்து ஹாவேரி சென்று ரயில் பிடித்து தாவண்கரே சென்று பஞ்சங்களை, அதாவது வேஷ்டிகளை வாங்கி கொண்டு மீண்டும் திரும்பி வருவதென்பது முடியாத காரியம். மறுதினம் துவாதசியாக இல்லாமல் இருந்தாலாவது முயற்சித்து பார்க்கலாம். துவாதசி தவிர்த்த மற்ற நாட்களில் வழக்கம்போல் 12-1 மணி ஆகும் மங்களாரத்தி ஆவதற்கு. இந்த நிலையில் என்ன செய்வது என்று யோசித்த போது ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தருக்கு ஸ்ரீ ராகவேந்திர ராவின் நினைவு வந்தது. ஸ்ரீ ராகவேந்திர ராவ் பேங்க் ஆஃப் மைசூர் வங்கியில் தாவண்கரே கிளையில் பணிபுரிந்து வந்தார். உடனே அவருக்கு ஸ்ரீமடத்தின் சார்பில் டெலகிராம் கொடுக்கப்பட்டது. அதன்படி வங்கி மூடுவதற்கு முன் தந்தியும் ராகவேந்திர ராவிற்கு கிடைத்தது. அலங்கார பிராமணர்களுக்கான வேஷ்டி துப்பட்டா வாங்க அவசரமாய் புறப்பட்ட ராகவேந்திர ராவ் அதன்படி அனைத்தையும் வாங்கி கொண்டார். வேஷ்டி துண்டுகளை அழகாக மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு தாவண்கரே ரயில்வே ஸ்டேஷனை அடைந்து ரயில் பிடித்து ஹாவேரியில் இறங்கும்போது நல்ல இருட்டாக இருந்தது. துணி மூட்டையை தலையில் வைத்துக்கொண்டு ரயில் புறப்படும் வரை நின்று பார்த்தார். யாரேனும் தன்னுடன் துணைக்கு வருபவர்கள் இருக்கின்றார்களா என்று நோட்டம் விட்டார். பின்னர் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து சிறிது நேரம் இங்கும் அங்கும் பார்வை சுழல விட்டார். யாரும் பேச்சு துணைக்கும் வழித்துணைக்கும் வர ஆள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பாதையில் இறங்கி ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தபடி நடக்கலானார். சிறிது தூரம் சென்றவுடன் ஆள் அரவமும் தன்னை அழைப்பதுமாய் உணர்ந்த போது சற்றே நின்றார். ஆனால் பயத்தினால் நிற்கவில்லை. ஏனெனில் அவருக்கு பக்கபலம் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். யாரொருவர் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்மரணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்தவித பயமும் ஏற்படாது. நேரமாகிறதே, ஸ்ரீகளும் மற்றவர்களும் கவலைப்படுவார்களே என்ற எண்ணம்தான் அவருக்கு இருந்ததே தவிர பயம் மட்டும் இல்லை. இப்போது யாரோ அழைப்பதைப் போல் இருந்ததும் நின்று கவனித்ததும் அருகில் ஒரு பெரியவர் வந்தார். ஏனப்பா, நீ ஹொசரித்தி செல்கிறாயா? ஆமாம் சுவாமி. தனியாகவா செல்லப் போகிறாய்? ஆம் சுவாமி. இந்த இருளிலா? வழிகாட்ட குருராஜர் இருக்கிறார் சுவாமி. நான் அதற்கு சொல்லவில்லை அப்பா. நீ பயமில்லாமல் செல்வாய், நான் அறிவேன். ஆனால் தலையில் இவ்வளவு பாரம் சுமக்கிறாயே, அதற்காகத்தான் கேட்டேன். ஸ்டேஷனுக்கு வெளியே ஹொசரித்தி செல்லும் வண்டி ஏதும் தென்படவில்லை. மனிதர்களும் யாரும் புலப்படவில்லை. நானும் பாதி சுமையை சுமக்கட்டுமா? வேண்டாம் சுவாமி, நீங்களே வயதானவர். சரி, அப்படியானால் வண்டி அமைத்து கொடுக்கட்டுமா? அதற்குத்தான் சாத்தியமே இல்லையே. நீ இங்கேயே இரு, 1 நிமிடத்தில் வண்டியை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவரின் பதிலுக்கு கூட காத்திராமல் அந்த பெரியவர் விடுவிடுவென சென்றார். அவரின் காலடி ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த போது காளைகளின் குளம்படி ஓசையும் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணியின் ஓசையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க துவங்கியது. சற்றைக்கெல்லாம் காட்டா மோட்டாவான ஆளுடன் வண்டி ஒன்று வந்து நின்றதைக் கண்டதும் ராகவேந்திரராவுக்கு ஆச்சரியம் தாழவில்லை. இது எப்படி சாத்தியம்? வெகு அருகில் இந்த வண்டி இருந்திருந்தால் தானே இவ்வளவு விரைவில் வந்திருக்க முடியும். என் கண்ணுக்கு புறப்படாதது இந்த பெரியவருக்கு மட்டும் எப்படி புறப்பட்டிருக்கும் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த போது, இன்னாசாமி, சீக்கிரம் குந்து என்று வண்டிக்காரனின் குரலால் தன்னிலைக்கு வந்தார். முதல்ல மூட்டையை வைசாமி, தலப்பாரம் தாங்காமல் நிற்கிற. மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர் போல் துணி மூட்டையை வைத்து வண்டியில் ஏறி அமர்ந்ததும் வண்டி புறப்பட்டது. கொஞ்சம் நாழி ஆனதும் மெல்ல பேச்சு கொடுத்தார். ஏனப்பா, நீ வழக்கமாக இங்கே தான் இருப்பாயா? கூப்பிட்ட இடத்துக்கு போவது தானுங்களே என் பழைப்பு. இவ்வளவு நேரமும் இங்கே தான் இருந்தாயா? நான் வரும்போது கண்ணிலேயே படலையே. நான் வழக்கமாக இருக்கிற இடத்துல தான் இருந்தேன். உன் கண்ணுக்கு புலப்படலை போலுக்கு இது. அந்த பெரியவர் என்ன சொல்லி அனுப்பினார்? நாளைய மகா சமாராதனைக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதால சடுக்குன்னு பத்திரமா கொண்டு போய் விட சொன்னார். அவரை உனக்கு முன்னமே பழக்கமா? நாங்கள்லாம் ஒன்று தாங்கோ. அதாவது இதைப்போல சவாரி அமைச்சு கொடுத்து அதில் அவரும் பாகம் எடுத்துப்பாரோ? என்ன சாமி இப்படி கேட்டுட்ட? எல்லாம் அவர் பார்த்து கொடுக்கறது தான். இப்போது உன்கிட்ட அவர் என்ன ரேட் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நீ அதிகமாகவோ கம்மியாகவோ வாங்கினா அவருக்கு தெரியவா போகுது? யார் யாருக்கு எவ்வளவு தரணும், யார் யாருக்கிட்ட எவ்வளவு கிடைக்குங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவரை ஏமாற்ற நினச்சா நாம தான் ஏமாந்து போவோம். அப்பா வண்டியை நிறுத்து. ஹொசரத்தி பிருந்தாவனம் வந்தாச்சு. பேசிட்டே வந்ததில் நேரம் போனதே தெரில சாமி. ஆமாம்ப்பா என்றவாறு இறங்கி சவாரிக்கான தொகையை தர பையை திறந்தார். சாமி, முதல்ல இதை உள்ளே போய் வச்சுட்டு வா, புறவு வாங்கிக்கலாம். எவ்வளவுப்பா? இஷ்டப்பட்டதை கொடு சாமி. ஏறக்குறைய இருந்தால் நாளைக்கு வந்து சாப்பிட்டா சரியாக போகுது. அதுவும் சரிதான் என்றவாறு துணி மூட்டையுடன் உள்ளே சென்று இறக்கி வைத்து வண்டிக்காரனுக்கு காசு தர வெளியில் வந்தபோது அவருக்கு சுருக்கென்றது. அங்கே வண்டியும் இல்லை, வண்டிக்காரனும் இல்லை. என்னை அழைத்து வந்தது, எனக்கு வண்டி அமர்த்தி கொடுத்தது, இவையெல்லாம் யார்? கூப்பிட்ட இடத்திற்கு செல்வது தானே என் பிழைப்பே என்ற அந்த வண்டிக்காரன் உருவில் நீ கூறியதை நான் அப்போது உணர்வில்லையே குருராஜா. வண்டியோட்டி பேசியதையெல்லாம் தற்போது தனது மனத்திரையில் ஓடவிட்டு பார்த்தபோது உடலும் மனமும் ஜிவ்வென்றது ராகவேந்திரராவுக்கு. பின்னர் உள்ளே சென்று நடைபெற்றதையெல்லாம் சொன்னபோது ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரும் ஸ்ரீ ராகவேந்திரராவை ஆசீர்வதித்து அனுகிரகித்தார். இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீ ராகவேந்திரராவின் குமாரரே ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதனிடம் கூறிய போது என் மனமும் ஸ்ரீ ராகவேந்திரரை ஸ்மரித்து கொண்டது. அது சரி, யார் இந்த ராகவேந்திர ராவ்? அவரின் குமாரர் யார்?
ராஜா ஸ்ரீ குருராஜாச்சாரியாரின் சித்தப்பா தான் ஸ்ரீ ராகவேந்திரரா. அவ்வளவேன், நம் திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் மேனேஜர் ஸ்ரீ CR கிருஷ்ணசுவாமி ராவ் அவர்களின் தந்தை தான் ஸ்ரீ ராகவேந்திர ராவ். ராகவேந்திரராவின் கண்களுக்கு புலப்படாத வண்டியை ஓடவிட்டு அவரை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்த ஸ்ரீ ராகவேந்திரர் ஓடிக்கொண்டிருந்த ரயில் வண்டியை நிறுத்தி ஒரு அற்புதம் புரிந்ததை நாம் அடுத்ததாக காண்போம், வாருங்கள். ரயிலை நிறுத்தி மகிமை புரிந்தார். சென்னையிலிருந்து மந்த்ராலயம் செல்பவர்களுக்கு மிகவும் சல்லிசான வண்டி பாம்பே மெயில். இரவு 10 மணி சுமாருக்கு புறப்பட்டால் மறுநாள் காலை 10:30-11 மணிக்கு மந்த்ராலயம் ரோடு ஸ்டேஷனை அடைந்து விடலாம். பயணக்களைப்பு தெரியாமல் இரவெல்லாம் தூங்கி மறுநாள் காலை ஸ்டேஷனில் இறங்கி மதியத்திற்குள் மந்த்ராலயமே சென்று விடலாம். 1945-46 ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனைக்கு இன்னும் 8 தினங்களே இருந்தன. திரளான பக்தர்கள் அப்போதிலிருந்தே மந்த்ராலயம் செல்ல தலைப்பட்டனர். வழக்கம்போல் அன்றிரவு பக்தர்களை சுமந்து கொண்டு புறப்பட்ட பாம்பே மெயில் மறுநாள் காலை 10 மணி சுமாருக்கு ஆதோனியை அடைந்தது. ஆனால் அதிலிருந்த பக்தர்களை ரயில்வே அதிகாரிகள் யாரும் இறங்க அனுமதிக்கவில்லை. அந்த வண்டி ஆதோனியிலிருந்து புறப்பட்டு சுமார் 11 மணியளவில் மந்த்ராலயம் ரோடு வந்தது. அங்கும் பக்தர்கள் இறங்க அனுமதிக்கவில்லை. பக்தர்கள் எவ்வளவோ கெஞ்சியும் இறங்க விடவில்லை. ரயிலும் அங்கிருந்து புறப்பட்டு சற்று தூரம் சென்றதும் ரயில் நின்றுவிட்டது. பச்சை சிக்னல் இருந்தும் ரயில் நின்றது ஏன் என்று ஸ்டேஷன் அதிகாரிகள் குழம்பினர். ரயிலுக்கு முன்பு தண்டவாளத்தை கடந்து ஏதாவது ஆடு மாடு சென்றிருக்கலாம் என்று நினைத்திருந்தனர். ஆனால் அப்போதும் வண்டி நகரவில்லை. ரயில்வே சிப்பந்திகள் வண்டியோட்டுபவரை சந்தித்து விவரம் கேட்டனர். என்னவோ தெரியவில்லை, திடீரென்று வண்டி நின்றுவிட்டது என்றார் டிரைவர். செக்கப் செய்து பார்த்ததில் ரயிலில் எந்தவித கோளாறும் இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனாலும் ரயில் நகரவில்லை. வண்டியை எப்படி ஓட வைக்கலாம் என்று ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாய் சிந்தித்த வண்ணம் இருந்தனர். வண்டி மீண்டும் புறப்படுவதற்குள் ரயில் எதனால் திடீரென்று நின்றது என்பதற்கான காரணத்தை காண்போம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் அடுத்த 8வது நாளில் நடைபெறவிருக்கும் மகா சமாராதனைக்கும் அன்றிலிருந்து தினமும் நடைபெறும் ஆராதனையின் கொண்டாட்டங்களுக்கும் பக்தர்கள் பெருமளவில் கூடுவர். ஆனால் அந்த ஆண்டு பக்தர்களின் வருகை மிக குறைந்து காணப்பட்டது. ஸ்ரீமடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தருக்கும் லேசான வருத்தம் இருந்தது. பக்தர்கள் வராததற்கு காரணம் அவர்களை வரவிடாமல் தடுத்துவிட்ட எம்மிகானூர் ஆரோக்கிய இலாக்கா அதிகாரியின் பரிந்துரைதான். மந்த்ராலயத்தை சுற்றி காலரா இருப்பதாகவும் அதனால் வெளியூரிலிருந்து வருபவர்களை மந்த்ராலயத்திற்குள் நுழைய விடக்கூடாது என்றும் பெல்லாரியில் இருந்த கலெக்டருக்கு தெரிவித்ததால் கலெக்டரும் தடை உத்தரவு போட்டுவிட்டார். அதன்படி ஆதோனி, மந்த்ராலயம் ரோடு போன்ற இடங்களில் இறங்குபவர்களை தடுத்து நிறுத்தி மீண்டும் திருப்பி அனுப்ப ஏற்பாடு செய்து நின்றனர். பக்தர்கள் ஆவலோடு வந்து திரும்பிச் செல்வதற்கு மிகவும் துக்கப்பட்டனர். பக்தர்கள் இல்லாத ஆராதனையா என்று ஸ்ரீ சுயமேந்திரரும் எண்ணி தனது மடத்து ஏஜென்ட் வெங்கோபராவ் அவர்களை பெல்லாரிக்கு அனுப்பி வைத்தார். வெங்கோபராவும் முதலில் எம்மிகானூர் செல்கிறார். ஹெல்த் ஆஃபீஸரை சந்தித்து பக்தர்கள் பெருமளவில் திருப்பி அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மந்த்ராலயத்தை சுற்றி காலரா இருப்பதால் தன்னால் ஏதும் செய்ய இயலாது என்று கூறியதால் வெங்கோபராவ் நேரே பெல்லாரிக்கு சென்றார். பெல்லாரியில் கலெக்டரை சந்தித்தார். தன்னை ஸ்ரீமடத்தின் ஏஜென்ட் என்று பவ்யமாக அறிமுகப்படுத்திக் கொண்டார். மந்த்ராலயம் செல்ல முடியவில்லையே என்று பக்தர்கள் படும் துயரை விட பக்தர்கள் வரவில்லையே என்று ஸ்ரீகள் அடைந்து வரும் வேதனையை உருக்கமாக எடுத்துரைத்தார். அப்போதும் கலெக்டர் மௌனமாக இருந்தார். உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மந்த்ராலயத்திற்கு வந்து வருடக்கணக்கில் தீராத வியாதிகளை கூட மணிக்கணக்கில் நாட்கணக்கில் தீர்த்து கொண்டு போகிறார்கள். பெரிய பெரிய மருத்துவர்களாலும் நவீன வசதிகள் படைத்த மருத்துவமனைகளாலும் குணமாக்க இயலாத வியாதிகளை கூட தம்மிடம் உள்ளன்போடு வருவோருக்கு அவற்றை எளிதில் குணமாக்கி வருவதுதான் ஸ்ரீ ராகவேந்திரரின் இயல்பு. நிலைமை இப்படி இருக்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசித்து அவரது ஆராதனையில் கலந்து கொள்ள வருவோருக்கு காலராவை தருவாரா ஸ்ரீ ராகவேந்திரர் என்று வெங்கோபராவ் கூறியதும், நீங்கள் சொல்வதெல்லாம் ஆன்மீகத்திற்கு சரி, அரசாங்கத்திற்கு சரியாகுமா? நாங்கள் அரசாங்க ஊழியர்கள், எங்களுக்கென்று சில கடமைகள் விதிமுறைகள் இருக்கின்றன, அவற்றை மீற முடியுமா என்றார் கலெக்டர். நல்ல விஷயத்திற்காக சில சமயம் விதிமுறைகளை மீறுவதில் தவறில்லை. உங்களுக்கு தவறில்லை, ஆனால் என்னால் மீற முடியாது. நீங்கள் நினைத்தால் தடையுத்தரவை வாபஸ் பெறலாம். என் கையில் எதுவும் இல்லை. நானாக இந்த தடையுத்தரவை போடவில்லை. எம்மிகானூர் ஹெல்த் ஆஃபீஸரின் பரிந்துரையின் பேரில் தான் நான் இதை அமலாக்கினேன். நிலைமை சீரானால் தான் இதை வாபஸ் பெற இயலும். அப்படியே செய்யுங்கள் ஐயா. ஆனால் எனக்கு சில சந்தேகங்கள். தாராளமாக கேளுங்கள். மந்த்ராலயத்தை சுற்றி காலரா பரவும் அபாயம் உள்ளதால் தானே பக்தர்களை அனுமதிக்க மறுக்கிறீர்கள்? நான் மறுக்கவில்லை. ஹெல்த் ஆஃபீஸரின் ரிப்போர்ட் அப்படி செய்ய சொல்கிறது. எனிவே, காலராவிற்கு பயந்து மக்களுக்கு காலரா பரவக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் இப்படி செய்கிறீர்கள் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஹெல்த் ஆஃபீஸர் உள்ள எம்மிகானூர், அதை சுற்றிய கிராமங்கள் போன்றவை கூட மந்த்ராலயத்திற்கு அருகில் உள்ளவை தானே. இன்னும் கேட்டால் ஆதோனி கூட அருகில் உள்ளது தான். இங்கெல்லாம் கூட காலரா பரவும் அபாயம் உள்ளதால் மந்த்ராலயம் உட்பட சுற்றுப்பட்ட அனைத்து இடங்களிலிருந்தும் காலரா தாக்காத மக்களை அப்புறப்படுத்தவும் ஆர்டர் போட வேண்டியது தானே. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வெளியிலிருந்து வரும் பக்தர்களை தாக்கும் காலரா உள்ளே இருக்கும் மக்களையும் தாக்காது என்பது என்ன நிச்சயம்?
கலெக்டர் மௌனம் சாதிக்கிறார். பிரிட்டிஷ்காரர்கள் நியாயம் வழங்குவதில் வல்லவர்கள். நீங்களும் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி கலெக்டரை ஏறிட்டார் வெங்கோபராவ். ஹெல்த் ஆஃபீஸரின் ரிப்போர்ட் என்று மீண்டும் கலெக்டர் ஆரம்பித்ததும் வெங்கோபராவிடம் இடைமறித்து, நான் இவ்வளவு சொல்லியும் தாங்கள் கொஞ்சமும் செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. தாங்கள் நியாயம் வழங்குங்கள், தடையை மாற்றுங்கள். அப்படி நீங்கள் மாற்றவில்லை என்றால் ஸ்ரீ ராகவேந்திரர் மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். நான் வருகிறேன் என்று விடுவிடுவென வெளியில் வந்து பெல்லாரியில் இருந்த தனக்கு தெரிந்த ஒருவரின் இல்லத்திற்கு சென்று விட்டார். தான் படபடவென பேசியது தவறோ? ஸ்திரீகளுக்கு தெரிந்தால் என்ன சொல்லுவாரோ? இந்த காலராவும் இந்த நேரத்தில் தான் வர வேண்டுமா? வந்தால் என்ன? பிணிகளை போக்குகின்ற ஸ்ரீ ராகவேந்திரர் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு பிணியினை தருவாரா? ஒரு காலம் இது நடவாது. அப்பா குரு ராகவேந்திரா, நீர்தான் கலெக்டரின் மனத்தில் புகுந்து மாற்றத்தை விளைவிக்க வேண்டும், பக்தர்களின் ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று வெங்கோபராவ் தமக்குள்ளாகவே எண்ணிக்கொண்டார். இதே சமயம் கலெக்டருக்கும் மனத்தில் சற்று கலக்கம் இருக்கத்தான் செய்தது. நீங்கள் மாற்றவில்லை என்றால் ஸ்ரீ ராகவேந்திரர் மாற்றுவார் என்ற வெங்கோபராவின் குரலே கலெக்டரின் செவிகளில் ஒலித்த வண்ணம் இருந்தன. அவருக்கு சாப்பாட்டிற்கு உட்கார்ந்தால் சாப்பாடும் இறங்கவில்லை. ஒரு கவள சாப்பாட்டை கூட அவர் உண்ணவில்லை. படுக்கைக்கு சென்றால் உறக்கம் பிடிக்கவில்லை. வெங்கோபராவின் முகமும் ஸ்ரீ ராகவேந்திரரின் நினைவும் அவரை பாடாய்படுத்தின. வெங்கோபராவின் கூற்றில் நியாயம் இருப்பதாகவே அவருக்கு பட்டது. சட்டென டெலகிராம் ஃபாரம் ஒன்றை எடுத்து தடையை அகற்றுவதாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்தார். வெங்கோபராவ் பெல்லாரியிலேயே இருப்பதை அறிந்து அவரையும் வரவழைத்து விஷயத்தை சொன்னார். அப்போது இரவு மணி 10 தாண்டி கொண்டிருந்தது. கலெக்டர் சொன்னதுதான் தாமதம். வெங்கோபராவ் இரவென்றும் பாராமல் ஓட்டமும் நடையுமாக சென்று மறுநாள் காலை 6 மணிக்கெல்லாம் ஸ்திரீகளிடம் விஷயத்தை சொல்லி ஆனந்தப்பட்டார். அதே தினம் காலை 11 மணிக்கு மந்த்ராலயம் ரோட் ஸ்டேஷனுக்கு வந்த பாம்பே மெயிலிலிருந்து யாரையும் இறக்காமல் ரயில் கிளம்பி சற்று தூரத்திற்கு சென்று சடார் என்று நின்றுவிட்டது. அந்த ரயில் தான் நாம் ஆரம்பத்தில் பார்த்த ரயில். ரயில் நின்றதும் அதிகாரிகள் பலவாறு சோதித்தும் பயனில்லை என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி அவர்கள் சோதித்து அமர்ந்த அரை மணி நேரத்தில் கலெக்டரிடமிருந்து தந்தி வந்தது. வந்ததும் ரயில்வே அதிகாரிகள் வேக வேகமாக சென்று பக்தர்களை இறங்கச் செய்ய அனுமதி கொடுத்தனர். பக்தர்கள் அடைந்த பரவசத்திற்கு கேட்க வேண்டுமா? மிகுந்த சந்தோஷத்தோடு இறங்கி தடை எப்படி நீங்கியது என்பது பற்றி பேசிக்கொண்டிருந்த போது ரயில்வே அதிகாரிக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியாகவும் ஒருபுறம் துக்கமாகவும் இருந்தது. ரயிலில் எந்த கோளாறும் இல்லாமல் இருந்தும் ஏன் புறப்படவில்லை என்று தெரியாமல் குழம்பினார். பின்னர் சட்டென்று இதுவும் கூட ராகவேந்திரரின் மகிமையாக கூட இருக்கலாம் என்று எண்ணினார். இதோ கலெக்டரிடமிருந்து ஆர்டர் வரப்போகிறது, அதனால் என் பக்தர்கள் ஏமாற்றம் கொள்ளாமல் இருக்கவே ரயிலை நிறுத்தினேன் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொல்வதைப் போல் அவருக்கு இருந்தது. சரி, அதற்காகத்தான் ரயிலை நிறுத்தினார் என்றால் அந்த கோரிக்கை நிறைவேறி பக்தர்களும் தான் இறங்கிவிட்டனரே. அப்படியானால் இப்போது ரயிலை ஸ்டார்ட் செய்தால் புறப்பட வேண்டுமல்லவா என்று எண்ணி டிரைவருக்கு ஆணையிட்டார். ரயில் டிரைவரும் உடனே சென்று ரயிலை ஓட வைக்கும் பட்டனை அழுத்த ரயில் மிக சாதாரணமாக எப்போதும் போல் நகரத் துவங்கியது கண்டு அனைவருக்கும் ஆச்சரியம் மேலிட்டது. ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையும் புரிந்தது. விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட இச்செயலை நினைந்து நினைந்து வெகு காலம் இதையே ரயில் நிலையத்தில் சிலாகித்து வந்தனர். இந்த நிகழ்ச்சியிலாவது ஸ்ரீ ராகவேந்திரர் ரயிலை மட்டும் நிறுத்தினார். ஆனால் அடுத்து ஸ்ரீ ராகவேந்திரரே ரயிலில் பயணம் செய்ய போகும் அற்புதத்தை நமது அடுத்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம். நன்றி, வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. Thank you all.